உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்னா ஓய்வு நாள் என்று ஆண்டவருக்கு கொடுக்க வேணும். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஓய்வு நாள் இல்லையா? இந்த ஓய்வு நாள் சண்டே அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்ம எல்லோரும் என்ன சொல்லுவோம், சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நிறைய சமயங்களில் இப்போ இருக்கிற மாடர்ன் வேர்ல்டில் நமக்கு பல தடைகள், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகிறதுக்கு பல தடைகள் வருகிறது. அப்போ பைபிள் என்ன சொல்லுது இதை பற்றி? ஏசாயா 58 அதிகாரம் 13 வசனம் 14 வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே தீர்க்கதரிசி எழுதுகிறான், என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாமல் உன் காலை விளக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் என்று சொல்லுகிறான். அப்போ பாருங்க, அங்கே தீர்க்கதரிசி ஓய்வு நாளுக்குரிய முக்கியத்துவத்தை சொல்லுகிறார். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபின் ஆசீர்வாதத்தினால் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த ஓய்வு நாள் எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த வசனங்கள் சொல்கிறது. ஓய்வு நாள்னா ஆண்டவர் படைத்த 7 நாட்களில் ஒரு நாளை நமக்கு ரெஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கார். ஆதியாகமத்திலே நம்ம அதை வாசிக்கிறோம். கர்த்தர் ஓய்ந்திருந்தார், ஆகவே மனுஷனுக்கு அந்த ஓய்வு நாள் ஒரு ரெஸ்ட். விஞ்ஞான பூர்வமாக என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க தெரியுமா? இந்த ஓய்வு நாள் ஒரு நாள் ரெஸ்ட், அந்த சண்டே ரெஸ்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது மனுஷனுடைய பாடி ஒரு ரிஃப்ரெஷ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ரிஃப்ரெஷ் ஆகுது? அவர்கள் செய்து கொண்டிருக்கிற எல்லா வேலைகளிலும் அந்த பாரங்கள், உலக பிரகாரமாக ஓடிக்கொண்டிருக்கிற காரியங்கள், இது எல்லாம் என்ன செய்து ஒரு மிகப்பெரிய ஒரு டென்ஷனை நம்ம மைண்டில் உருவாக்கி விடுகிறது. அப்போ வாரத்தில் ஒரு நாள் நம்ம ரெஸ்ட் எடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய மைண்ட் என்ன செய்யுது? ரிஃப்ரெஷ் ஆகுது. நம்முடைய மைண்டு பலவிதமான ஒரு ரீஜுவினேஷனை, நம்ம ஒரு புதுப்பிக்கப்படுகிறது போல, ஒரு நல்ல ஒரு இளைப்பாறுதலை அடைகிறது போல ஆகிவிடுகிறது. அது உடம்பிற்கும் நல்லது, மனதிற்கும் நல்லதுன்னு சொல்லி விஞ்ஞானம் சொல்லுகிறது. ஆனால் நம்ம ஆண்டவரை பின்பற்றுகிற பிள்ளைகளாகிய நாம் இந்த ஓய்வு நாளில் என்ன செய்ய வேண்டும்? ஒருவேளை நமக்கு ரெஸ்ட்டு தான், உண்மைதான். ஆனால் அந்த ஓய்வு நாளில் ஆண்டவர் சொல்கிறார், நீ என்ன தேடு அப்படிங்கிறார். உன் கால் பிரியமான இடத்துக்கெல்லாம் நீ போகக்கூடாது, உனக்கு இஷ்டமானதை நீ செய்யக்கூடாது அப்படிங்கிறார். அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்? ஆலயத்தை தேடி போக வேண்டும். ஓய்வு நாள் தோறும் இயேசு கிறிஸ்து தேவாலயங்களுக்கு சென்றார் என்று வேதம் சொல்கிறது. இயேசப்பா எதுக்கு தேவாலயத்துக்கு போகணும்? அவர் தேவாலயத்துக்கு போகணுன்னு அவசியமே இல்லையே. அவர் தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணினாலே எல்லா கூட்டமும் வந்துருமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் தேவாலயத்திற்கு போயினது என்ன? அவர் நீதியை நிறைவேற்றுகிறதற்காக போனார். அவர் அநேக ஜனங்களை சந்திப்பதற்காக போனார். அப்போ நீங்கள் இயேசுப்பாவை விட மேலானவர்களா? நம்ம யோசித்து பாருங்கள். நம்ம நிச்சயமாக ஓய்வு நாளுக்கு ஆண்டவருடைய ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். நமக்கு இஷ்டமான காரியங்களை, நமக்கு தேவையில்லை, அதாவது உலக பிரகாரமான நம்ம ஆசீர்வாதங்களை தேடி அன்றைக்கு நம்ம அலையக்கூடாது. அது ஆண்டவருக்கு விரோதமான ஒரு பாவம். ஒருவேளை நீங்கள் யார் இதை ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ எனக்கு தெரியல, பட் இட் இஸ் அ சின் இன் தி ஐஸ் ஆஃப் காட். நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னா அந்த பிஸ்னஸ் அன்னைக்கு சண்டே சர்ச்சுக்கு போகிறதுக்காக அது க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். நான் எவ்வளவோ உதாரணங்களை அதற்கு சொல்லலாம். எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர்கள் கூட ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அந்த பிஸ்னஸை மூடிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் அவர்கள் நேரத்தை செலவழிக்கிறத நான் சொல்ல முடியும். இன்றைக்கு தான் எனக்கு நிறைய காசு வருது, இன்றைக்கி தான் நான் 5000 சம்பாதிக்கிறேன், 10,000 சம்பாதிக்கிறேன், அப்படியெல்லாம் நீங்கள் சொல்லலாம். பிரியமான தேவ ஜனமே, மீதி 6 நாள் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறாரே, அந்த ஒரு நாளில் நீ சம்பாதிக்கிறது பெரிய சம்பாத்தியமாக மாறிவிடாது. கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்காக நீங்கள் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்கிறத அவர் நிச்சயமாய் பார்ப்பார். அப்போ ஆண்டவர் சொல்வார், என் ஓய்வு நாளில் கூட என்னுடைய மகன் என்னுடைய மகள் தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டிருந்தது நிமித்தமாக நான் அதை வெறுக்கிறேன்னு சொல்லுவார். ஒருவேளை அந்த ஆலயத்தை நீங்கள் தேடி போய் அங்கே எதையாவது ஒரு காரியத்தை செய்யணும், அது வேலையாக நம்ம கருத முடியாது. ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, ஒரு மீட்டிங்க்கு போகிறீங்க, ஒரு வர்ஷிப் எடுக்க போகிறீங்க, அல்லது நீங்கள் ஒரு பாஸ்டராக போகிறீங்க, அல்லது நீங்கள் பிரசங்கியாராக போகிறீங்க, அது ஓய்வு நாளில் சர்ச்சில் எந்த வேலையாவது செய்கிறீங்கன்னா அதை நம்ம ஒரு வேலையாக கருத முடியாது. அது ஆண்டவருக்காக செய்கிற வேலை.
இங்கே ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? உனக்கு இஷ்டமானதை செய்யாத, உன் காலு போகிற வழியில் போகாத, அப்படியெல்லாம் செய்யாமல் நீ என் ஓய்வு நாளை மகிமையின் நாளாகவும் மனமகிழ்ச்சியின் நாளாகவும் என்னென்ன, ஐயோ சண்டே வந்துருச்சே அப்படின்னு சொல்லி நான் சர்ச்சுக்கு போகணுமே அப்படின்னு சொல்லி துக்கப்பட்டு போகக்கூடாது. மனமகிழ்ச்சியின் நாளில் இருக்கணும், மனமகிழ்ச்சியோடு செய்யணும். அதே போல் மகிமையின் நாளாய் கருத வேண்டுமா? மகிமையின் நாள் தான் இது முக்கியம், இது என் வாழ்க்கையில் முக்கியம். உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் வச்சிங்கன்னா அன்றைக்கி நீங்கள் உங்கள் பிஸ்னஸை திறந்து வைப்பீங்களா? உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு வேலையாக ஒரு ஃபங்க்ஷன் வச்சிங்கன்னா அன்றைக்கி நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்க்கு போவீங்களா? அல்லது உலக பிரகாரமான வேலையை செய்ய போவீங்களா? செய்ய மாட்டீங்க. அப்போ ஏன் ஆண்டவருடைய நாளை மட்டும் ஆண்டவருக்கு மாத்திரம் நம்ம ஆண்டவர் புரிஞ்சுக்குவார் அப்படின்னு நம்ம நினைக்கணும்? இல்லை பிரியமானவர்களே, உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்னா ஓய்வு நாள் என்று ஆண்டவருக்கு கொடுக்க வேணும். ஒருவேளை என்னால் இந்த வாரம் சர்ச்சுக்கு போக முடியல, என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீட்டிலையே பைபிள் படித்து துதிச்சு ஆராதிங்க. எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு அது முடியல, இது முடியல, சில சூழ்நிலைகள் இருக்கலாம். அப்போ அந்த சூழ்நிலைகள் எமர்ஜென்சியாக வரும் பொழுது அந்த நாட்களில் ஆண்டவரை துதித்து ஆராதிங்க. கர்த்தர் உங்கள் மேல் அப்பொழுது ஆசீர்வாதத்தை பொழுந்தருள பண்ணுவார். இதை ஒரு குறிப்பாக எடுத்துக்கொண்டு ஆண்டவர் சொன்ன காரியமாக எடுத்துக்கொண்டு இதை கீழ்ப்படிந்து நடங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசப்பா, இன்றைக்கு ஓய்வு நாள் இருக்கிற முக்கியத்துவத்தை நீங்கள் கொடுத்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இதை ஓய்வு நாளே மனமகிழ்ச்சியின் நாளா, மகிமையின் நாளா உங்களுடைய பிள்ளைகள் நினைக்க நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. யாக்கோபின் ஆசீர்வாதத்தை நான் தருவேன்னு சொன்னீங்கப்பா. இதை ஒரு கட்டளையாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க இயேசு சுவாமி. மனம் இறங்கி உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள அந்த அவேர்னஸை கொடுங்கப்பா, அந்த ஒரு வாஞ்சியை கொடுங்க ஆண்டவரே. கர்த்தர் சொல்லியிருக்கிறார் நான் இதை செய்ய வேண்டும் என்கிற ஒரு உந்துதலை நீங்கள் கொடுங்கப்பா. வேலை வேலை என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை தேடி சொல்லுகிறோம். ஆனால் அந்த ஆசீர்வாதங்களெல்லாம் ஆண்டவர் கொடுக்கலைன்னா எங்கே போகும் அந்த ஆசீர்வாதங்கள்? ஆண்டவர் எனக்கு கொடுக்காட்டி எப்படி நான் அதில் பிழைப்பேன் என்கிற அந்த ஒரு நம்பிக்கையை, அந்த ஒரு உணர்வை நீங்கள் கொடுங்க இயேசு சுவாமி. உலக பிரகாரமான காரியங்களாம் இரண்டாவது, ஆண்டவரை தேடுவது தான் முக்கியம் என்று சொல்லி அவர்களுக்கு அந்த உணர்வை கொடுத்து ஆசீர்வதித்து நடத்துங்கப்பா. உடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற எல்லா டிஸ்ட்ராக்ஷனையும் எடுத்து போடுங்க. ஞாயிற்றுக்கிழமை தானே, நீ இங்கே வா, சர்ச்சுக்கு போக வேண்டாம், நீ அங்கே வா, இந்த காரியத்தை செய். இன்றைக்கி ஒரு நாள் தானே ஃப்ரெண்ட்ஸோடு இருக்க முடியும், இன்றைக்கி ஒரு நாள் தானே இந்த வேலையை செய்ய முடியும், இன்றைக்கி ஒரு நாள் தானே பணம் நிறையா கிடைக்கிது அப்படின்ற ஆசைகளை நம்முடைய பிள்ளைகளை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரே. உம்மை தேடுகிற உணர்வை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.